நீங்க எல்லா முயற்சியும் பண்ணி ஒன்னும் ஆகலையா? தெய்வத்தால் ஆகும். இது கர்த்தரால் ஆயிற்று. இந்த வீடு எப்படி? இது கர்த்தரால் ஆயிற்று. இந்த வருமானம் கர்த்தரால் ஆயிற்று. இந்த வேலை வாய்ப்புகள் கர்த்தரால் ஆயிற்று. இந்த பிரச்சனையிலிருந்து எப்படி வெளியே வந்தீங்க? கர்த்தரால் ஆயிற்று. இந்த கடனை எப்படி அடைச்சீங்க? கர்த்தரால் ஆயிற்று. இந்த நோயிலிருந்து எப்படி வெளியே வந்தீங்க? கர்த்தரால் ஆயிற்று. ஆமென். This is from the Lord and is his doing. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, கர்த்தரால் ஆயிற்று. ஆமென். நம்ம ஆட்கள் ஒன்று சொல்றாங்க பாருங்களேன், தெய்வத்தால் ஆகாதெனிலும், அது எந்த தெய்வம்னு எனக்கு தெரியல, முயற்சித்தன். நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க எல்லா முயற்சியும் பண்ணி ஒன்னும் ஆகலையா? தெய்வத்தால் ஆகும். இது மனுஷனால் கூடாது, தேவனால். Get ready for the touch of his hands. இது மனிதனால் கூடாததுதான். ஆமென். தேவனால் எல்லாம் கூடும். ஆமென். ஆமாங்க, மனுஷங்களால பண்ணக்கூடிய காரியம்னு சிலது இருக்கு, அதுக்கு ஒரு எல்லை இருக்கு. ஆனா அவர் கைக்கு, ஆமென், இயேசு அவர்களை பார்த்து மனுஷனால் இது கூடாததுதான். நல்லா சொல்லுங்க, மனுஷனால் இது கூடாதுதான். மனுஷனால சில காரியங்கள் முடியும், அதுக்காக மனுஷன் ஒன்றும் கிடையாது அப்படி பைபிள் சொல்றல. சில காரியங்கள் முடியும், ஆனா அதுக்கு என்ன இருக்குது? ஒரு எல்லை இருக்குது, ஒரு எல்லை இருக்குது. ஆனா தேவனாலே, ஆமென், it is impossible but with God all things are possible. பாருங்களேன், சில நேரத்தில் அவ்வளோதான் மனித செயல், ஆனால் இன்னைக்கு நான் உங்களுக்கு பேசுறது தேவ செயல்.